வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கு இந்த காணொலியில் என்ன விடயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, வளமையாகவே வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்து செல்லக்கூடியவர்களுக்கு இலகுவான வழிகள், அதாவது சட்ட ரீதியாக செல்லக்கூடிய இலகுவான வழிகளை பற்றி நான் சொல்லுவேன். இப்படி சொல்லுகின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய சிக்கல்களை பற்றியும் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கின்றது. அந்த மாதிரியாக நிறைய பேர் கேட்ட ஒரு விடயம், கனடாவிற்கு எவ்வாறெல்லாம் போக வேண்டும், என்னென்ன வழிகள் இருக்கின்றது என்றெல்லாம் கேட்டிருந்தார்கள். அதற்கு சட்ட ரீதியாக நிறைய வழிகள் இருந்தாலும் தற்பொழுது கனடாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அங்கிருந்து புலம்பெயர்ந்தோர்கள் நாடு விட்டு நாடு, அதாவது கனடாவில் இருந்து வெளியேறுவதாகவும் தற்பொழுது தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. ஆகவே அதை பற்றி தான் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகின்றோம். கனடாவில் வசிக்கும் புலம்பெயர்ந்தவர்கள் வேறு நாடுகளுக்கு பெருமளவில் புலம்பெயர்ந்து செல்ல தொடங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பொருளாதார நிலை, இனவாத பிரச்சினைகள், வீட்டு உரிமை, வேறு நாடுகளில் கிடைக்கும் பொருளாதார வாய்ப்புகள் போன்ற காரணங்களாலேயே அவர்கள் கனடாவை விட்டு வேறு நாடுகளுக்கு செல்கின்றனர் என தெரிவிக்கப்படுகின்றது. கனடிய குடியுரிமை நிறுவகம் மற்றும் கனடிய பேரவை ஆகியன நடாத்திய ஆய்வில் குறித்த தகவல் தெரிய வந்துள்ளது. கடந்த 2017 மற்றும் 2019 ஆகிய ஆண்டுகளில் கனடாவை விட்டு வெளியேறிய புலம்பெயர்ந்த குடியேறிகளின் எண்ணிக்கை 31% என்பது குறிப்பிடத்தக்கது. இது தேசிய சராசரி எண்ணிக்கையை விட அதிகம் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வெளிநாட்டவர்கள் கனடாவில் வீடு ஒன்றை கொள்வனவு செய்வதில் பெரும் சவால்களை எதிர்நோக்கி வருவதாக குறிப்பிடப்படுகின்றது. வாழ்க்கை செலவு அதிகரிப்பு காரணமாகவும் வெளிநாட்டவர்கள் வேறு நாடுகளை நோக்கி குடிபெயர தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதுதான் உண்மையான நிலவரம். அதாவது கனடாவில் இருந்து புலம்பெயர்ந்தோர்கள் வேறு வேறு நாடுகளை நோக்கி பயணிப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்ற தகவல்களுக்கு கிடைக்கப்பெற்ற தரவுகள் இவைதான். இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னுமே நிறைய பேர் அங்கே போக வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் ஆசைப்படுகின்றீர்கள். இருந்தாலும் இந்த சிக்கல்கள் எல்லாம் இருக்குது. இது எல்லாத்தையுமே உங்களால் எதிர்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்லலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் உங்களுடைய முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்துமே நீங்கள் புலம்பெயர்ந்து வேறு நாடுகளுக்கு செல்வதற்கான உங்களுடைய நடவடிக்கைகளை நீங்கள் முன்னெடுக்கலாம். இது தொடர்பாக நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.